ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் உயர் அரசு அதிகாரி ஒருவர் ஆய்வுக்கு சென்ற இடத்தில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததன் அடிப்படையில் அந்த இளம் பெண்ணின் தைரியமான புகாரின் அடிப்படையில் தற்போது உயர் அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட மகளிர் நலன் சார்ந்த துறையின் அரசு உயர் அதிகாரியே இதுபோன்று பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது மாவட்ட மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். இது குறித்த விவரங்களை விசாரித்த போது திருநெல்வேலி மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் மகளிர் நலன் சார்ந்த துறையில் உயர் அதிகாரியாக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் பணியாற்றி வருகிறார். இவர் களக்காடு அருகே உள்ள அலுவலகத்திற்கு ஆய்வு பணிக்கு சென்ற போது அங்கு தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரியும் இளம்பெண் ஒருவரின் அறைக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சென்று அங்குள்ள ஆவணங்களை திடீர் ஆய்வு செய்துள்ளார். தொடர்ந்து அந்த இளம்பெண்ணை அருகில் அழைத்து அவரது குடும்ப சூழ்நிலை குறித்து விசாரித்த அந்த அதிகாரி அந்த இளம்பெண்ணின் மேல் படிப்பு படிப்பதற்கு உதவுவதாக கூறி அந்த அரசு அலுவலகத்தின் மற்றொரு அறையில் 2 கட்டில்கள் போடப்பட்டுள்ள ஒரு இடத்திற்கு இளம்பெண்ணை அழைத்து சென்று பாலியல் ரீதியில் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் உயர் அதிகாரியை கைகளை தட்டிவிட்டு வெளியே ஓடி வந்து விட்டார். இது குறித்து அந்த பெண் போலீசில் புகார் அளிக்க போவதாக கூறவே வெளியே எதுவும் சொல்ல வேண்டாம் என கூறிவிட்டு அந்த அதிகாரி அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த இளம்பெண் நேற்று 4 நேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல் இன்ஸ்பெக்டர் மங்கையர்கரசி விசாரணை நடத்தி உயர் அதிகாரி மீது பாலியல் ரீதியிலான தொந்தரவு கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். உயர் அதிகாரி ஒருவர் தனது துறையின் கீழ் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் இளம் பெண்ணுக்கு பாலியல் ரீதியிலான தொந்தரவு கொடுத்த சம்பவம் திருநெல்வேலி முழுவதும் கடுமையான பரபரப்பு ஒருபுறம் ஏறி இருந்தாலும் பொதுமக்களிடையே மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐபிசி 354 தற்போது பிஎன்எஸ் சட்டப்படி 75 கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலியல் துன்புறுத்தலை ஒரு குற்றமாக வரையறுக்கும் இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு மேலாக திருநெல்வேலி மாவட்ட அளவில் இயங்கும் உள்ளிருப்பு கமிட்டி என்று கூறுகிறார்கள். விசாகா கமிட்டியும் இது குறித்து விசாரணையை தொடங்கி இருப்பதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதியாக அரசு அலுவலகத்தில் 2 கட்டில்கள் போடப்பட்டுள்ள அறைக்கு தன்னை கூட்டிச் சென்றதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்தும் தீவிர விசாரணையை திருநெல்வேலி காவல்துறை தற்போது மேற்கொண்டு வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.